ஹே பீஸ் வெல்கம் பேக் டு ஹலபி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு சில்வர் ஸ்க்ரீன் வித் சேனலில் நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் சேகர் கமலு டைரக்ஷனில் ஆக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மற்றும் பலர் நடித்து இன்னைக்கு திரையரங்கில் வந்திருக்க குபேரா தான். ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெக்கலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மும்பையில் இருக்க ஒரு மல்டி பில்லியனர் அவரோட ஆயில் கிடங்குலேருந்து மீத்தேனை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்கிறதுக்காக கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் கிட்டலாம் கிட்டத்தட்ட 1,50,000 கோடி லஞ்சம் பேசுகிறாரு. அந்த டைமில் தான் வில்லனோட அப்பா சொல்கிறாரு, இதை நம்ம டேரெக்டாக பண்ணாமல் எக்ஸிபிஐ ஒருத்தரோட உதவினால பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிபிஐ கேரக்டர் தான் நம்ம நாகார்ஜுனா சார் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா சார் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த டைமில் அவருக்கு எந்த நியாயமும் கிடைக்காதது அவர் வில்லனுங்களோட சைடு போயிட்டு நம்ம இதை நம்ம பேரில் பண்ணாமல் ஒரு பினாமி பேரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பினாமியாக தான் பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் திருப்பதி அடிவாரத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க தனுஷ் இவங்க பார்க்குறாங்க. ஸோ தனுஷ்குரிய இன்னும் ஒரு 3 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு அவங்கள பினாமியாக மாற்றுறாங்க. இது அவங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரங்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது தனுஷ்க்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் மேஜராக பார்க்குற ஒரு பாசிட்டிவ் தனுஷ் சாரோட ஆக்டிங் தான். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சோலோவாக அவரோட ஷோல்டரில் இந்த படத்தை தாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இன்னசென்ட்டான ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஸ்கேமோட உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணுற விதம், ராஷ்மிகா பின்னாடி மேடம், அம்மா, அக்கான்னு சுற்றுறது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. இது வரைக்கும் தனுஷ் சாரை இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், போய் வா போய் வா சாங்லாம் படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா சார் ப்ளே பண்ணியிருக்க அவரோட இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு அவருக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வில்லன் சைடு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரோட மனசாட்சி ஒத்துக்காமல் திருப்பி ஹீரோவுக்கும் அவருக்கும் அவர் நியாயமாக நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ராஷ்மிகாவுக்கு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன் அப்படின்னா, படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற கேரக்டர் இல்லாமல் படத்தோட ஒன்றி போகிற ஒரு கேரக்டராக அவங்களோட கேரக்டர் இருந்தது. ஸோ இந்த படத்தில் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்கவர் ஜின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா, கார்ப்பரேட் ஒரு வில்லன் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கான ஒரு வில்லனிசம் ஒரு கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. பாக்கியராஜா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுனைனா இவங்க எல்லாருமே அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர ரொம்பவே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நிக்கீத் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ படம் மேக்ஸிமம் ரொம்ப லைவ் லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா லொகேஷனுமே லேண்ட்ஸ்கேப்ல காட்டுன விதம் ரொம்பவே பிரமாதமா இருந்தது. அது மட்டும் இல்லாம எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மேஜர் நெகட்டிவா நான் பார்க்கறது இந்த படத்தோட ரன் டைம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இந்த படம் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும், ரொம்ப என்கேஜிங்கா போய் இன்டர்வல்ல அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கேஜிங்கா இருந்தது. அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப்பும் என்கேஜிங்கா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா சில இடங்கள்ல லைட்டா லேக் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்தது. சில சீன்ஸ் அ இது தேவையா? இன்னும் கிறிஸ்பா இந்த படத்த முடிச்சிருக்கலாமோ? அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுருச்சு. பட் ரொம்ப இந்த படத்தோட கனெக்டிங் டாட்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல போய் கிளைமேக்ஸ்ல தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்காம, ரெகுலரான மூவி சினிமாட்டிக் கிளைமேக்ஸ் மாரி ஆயிருச்சோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்துக்கு கண்டிப்பா குடுக்குது. ஸோ, இப்ப இந்த படத்த பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்த பார்க்கலாம். கண்டிப்பா நீங்களும் உங்க ஃபேமிலியோட இந்த படத்த போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல படம், பார்க்க வேண்டிய படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இந்த படத்துக்கு நம்மளோட சேனல்ல நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 3.5 குடுக்க போறோம் 5க்கு. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன் சைனிங் ஆஃப்.